சத்தியத்துக்கு உட்பட்ட இத்துறையில் நாம் அனைவரும் உண்மையுடன் உழைத்து உயர்வடைவோம். செய்கிறது தொழிலாக இருந்தாலும் அது சேவை சார்ந்ததாக இருக்கணும். எங்கள் டீமையுமே அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு. கல்வி வந்து நான் ஆரம்ப கல்வி தான். ஹோட்டல் தொழிலில் தான் நான் முதல்ல போனேன் வேலைக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து நான் வேலை ஆகும்போது எனக்கு ஒரு அடிப்படை வசதிகள் கிடைக்கல. 50,000 சம்பளம், அப்புறம் ₹1 அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் வந்து ஒரு செலவே இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி சவுதி அரேபியாவுக்கு. கட்டட வேலை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லிவிட்டு இங்கே ஒரு கார்பரேஷன் இருக்குல்ல, முனிசிபல் ஒர்க்கு, அந்த வேலையெல்லாம் போய் பார்த்தேன். அதில் எல்லா வேலையும் பார்த்தாச்சு அங்கே போயிட்டு. அதில் வந்து என்னென்னா ரொம்ப மெயினாக சொல்கிறதா அந்த MS உதயமூர்த்தி புத்தகங்கள் படிப்பேன். அவர் கதையில் வந்தது தான் உன்னால் முடியும் தம்பி படம். அந்த படம் பார்த்தேன். அதோடு இல்லை என்னால் இருக்க முடியல இங்கே, நான் நம்ம நாட்டுக்கு போகணுன்னு வந்துட்டேன். வந்து நம்ம பழகின தொழிலே தோக்கம் வைக்கும்போது அண்ணா நகரில் கடை பிடிச்சி பையன் பேரில் நான் இந்த இதை முதல்ல நவீன் பேக்கரின்னு ஆரம்பித்தேன். நவீன் டெய்ரி இந்த மாதிரி ஒரு பால் பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட ரொம்ப பெரிய ஒரு கனவு. ஒரு டீ கடை ஆரம்பிக்கிற நிலைமை வந்துச்சு. டீ கடையில் போக 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 அது ஒரு பேக்கரியாக மாறி, அது ரெஸ்டாரண்ட்டாக மாறி, அது பல பிரான்ச்சஸாக மாறி ஒரு 10 வருஷம் அதில் ஓடிடுச்சு. பால் பண்ணை அப்படிங்கிறதுக்குள்ளே திருப்பி நாங்கள் வந்து 2009 துவக்கப்பட்டது தான் இந்த நவீன் பால் பண்ணை. அதாவது பால் அப்படிங்கிறத வெறும் ஒரு மூலதனமாக மட்டும் பார்க்காம பல விவசாயிகள் அவங்களோட வாழ்வாதாரமாக பார்க்க ஆரம்பித்தோம். அது ஒரு பால் வர்றதுக்கு பின்னாடி என்னென்ன கஷ்டங்கள் வைக்குது, மிடில் மேன்னால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஃபார்மர்ஸு. அப்பா வந்து அதில் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அந்த ஃபார்மர்ஸாக இருந்து அவங்களோட கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களோட மொத்த கவனமுமே ஒரு கிராமப்புற வளர்ச்சியாகவே இருக்கணும் ஒரு எண்ணம் எங்கள் எல்லாருக்குமே வந்துச்சு. அது எங்கள் எல்லாருக்குமே எங்கள் அப்பாவும் ஊட்டி கொண்டு வந்தார். இது எங்களுக்கு நாளடைவில் வந்து எங்களுக்கும் எங்கள் ஃபார்மர்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண உதவுச்சு. வணக்கம், நான் புவனேஸ்வரி, BA இங்கிலீஷ் பட்டதாரி. நாங்கள் அலங்காநல்லூரில் இருக்கிறோம். அம்மா அப்பா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறோம். நாங்கள் 10 வருஷமாக மாடு கண்ணை வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். அதில் வர வருமானத்தில் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிப்போம். நானும் எங்கள் வீட்டுக்காரும் வருவோம். வந்தோடனே அவங்க பால் கறப்பாங்க. நான் மாடு கண்ணெல்லாம் மெயின்டைன் பண்ணுவேன். பால் கறந்து முடிக்க 7 மணி ஆயிரும். நவீன் பால் பண்ணைக்கு தான் ஊற்றிட்டுருக்குறோம். அவங்க டானு கரெக்டாக 7 மணிக்கெலாம் வேன் வந்துடும். வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் 6 மணிக்கு வருவாங்க வேனு. கரெக்டாக கறந்து கொண்டு போயிடுவாங்க. பட்டுவாடும் அதே மாதிரி கரெக்டாக வீக்லி இது பண்ணிடுறாங்க. அதனால் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அது நல்லா இருக்குது. வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் இருந்தோம். அவங்க வந்து மாடி என் படிச்சுட்டு இவ்வளோ வேலை பார்க்குறேன்னு நான் எதிரே பார்க்கல. நான் 10 மாடாக இருந்தாலும் ஒரு உள்ள கையிலேயே கறந்துக்குது. அது வேணாத வெயிலில் சாணி எள்ளி போட்டு எல்லா வேலையும் அவ்வளோ ஒரு கார் எடுத்து அந்த பிள்ளை மாடு பார்த்து இன்றைக்கி அதை ஆளாகி இன்றைக்கி இடம் வாங்கி வீடு கட்டி நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். ஒரு வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல் நாங்கள் இருந்ததுக்கு இன்றைக்கி அதுவாக ஒரு தன்னம்பிக்கை உழைச்சி வந்து. ஆனால் இருந்தாலும் மாடு ஏன்பா படிச்சுட்டு நீ வேலைக்கு போவாப்பான்னு நான் சொன்னேன். ஒருத்தங்கிட்ட கூலி வேலை பார்க்குறதுக்கு இதுவே நான் பார்த்துக்கிறேமான்னு சொல்லிச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாங்கள் வந்து 1 மாடு 2 மாடுமா நாங்கள் வாங்கினோம். அப்புறம் பால் பண்ணைக்கு நவீன் பால் பண்ணைக்கு ஊற்ற ஆரம்பிக்கொட்டி அவங்ககிட்ட இந்த மாதிரி மாடு எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அது மாதிரி அவங்க எங்களுக்கு மாடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பணம்லாம் கொடுத்தாங்க. அடுத்தடுத்து இப்படியே மாடு வாங்கி இப்போ ஒரு 15-20 மாடு கிட்ட நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி அதை வச்சு நாங்கள் நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம். எல்லோரும் பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தெய்வமாக தான் நாங்கள் அந்த மாட்டை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு மூலதனமே இந்த மாடு தான். அந்த மாட்டுனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இதை வச்சு தான் இன்றைக்கி இடமெல்லாம் வாங்கி இன்றைக்கி அதனால இருக்குது. இன்னைக்கு ஒரு மாடு எங்களுக்கு கண்ணு போட்டுச்சு. நாங்கள் இன்றைக்கி போடும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. திடீர்னு ஈத்தெடுத்து கண்ணு போட்டுச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு.
காலையிலன்னா வெள்ளி ராணியாக பிறந்த அளவுத்த சந்தோஷமே எங்களுக்கு. அது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை அதுமா பொம்பளை பிள்ளை பிறந்தது. மாட்டில் 4 காம்பு இருக்குது அப்படின்னா ஒரு காம்பு வந்து மாட்டுக்கு, ஒரு காம்பு கண்டுக்குட்டிக்கு, ஒரு காம்பு வந்து மூலதனம், ஒரு காம்பு நம்ம உழைப்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அதாவது மனிதனாக இருந்தால் உழைக்கணும். அந்த ஒரு உழைக்கிற நோக்கம் இருந்துச்சுனாலே அவங்க எந்த வேலையிலையும் உயர்வடைஞ்சிடலாம். அதைத்தான் நான் எங்கள் டீம் எல்லாருமே சொல்லி கொடுத்து அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு இதில் இருக்காங்க. திறவேன் என் பேர் திறவையும். நான் முருகாரெட்டி. எந்திரிச்சது காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் மாட்டு மோதில் முடிச்சா தான் எங்களுக்கு சந்தோஷம் அடையும். நவீன் பால் தான் பால் ஊற்றுறேன், நல்லாவும் கொடுக்குறாங்க. காசை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. மாடுக்கு நல்லா எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்கு தவிர காசு கிடைக்கும். மாடு தான் நான் காப்பாற்றுது, மாடு தான் நான் வச்சு முன்னேறியிருக்கேன். ஒரு வீடு வேலை கட்டிருக்கேன், எல்லாமே நான் பார்த்துருக்கேன். மாடு தான் என்னை காப்பாற்றுது. எங்களுக்கு பின்னாடி என் பேர், என் பேத்தி, மருமகன், என் சம்சாரம், என் மயங்கையும் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு பின்னாடி அவங்க தான் பார்க்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளுக்கு குறைவாக தான் இந்த பகுதியில் இருந்தாங்க. நம்ம இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் போய் ஒவ்வொருத்தரும் ஒரு மீட்டிங் போட்டு, ஒரு 10 பேர் 15 பேரை மீட்டிங் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் நபார்டு வங்கி மூலமாக 1 மாடு 2 மாடு நம்ம வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொரு விவசாயிகளாக நம்மளே உருவாக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2500லேருந்து 3000 விவசாயிகளுக்கு மேலே நம்மளே உருவாக்கியிருக்கோம். நம்ம இந்த ஒரு 15 வருஷ காலத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை வந்து எஜுகேட் பண்ணுறோம். பால் வளத்தை கூட்டுறதுக்கான வேலைகள் பார்க்குறோம். வெட்டினரி டாக்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். மாட்டுக்கு தேவையான நல்ல தீவனங்களை ரெக்கமெண்ட் பண்ணோம். நம்மளே வாங்கியும் கொடுத்தோம். மாடுகளுக்கு என்ன குறைகள் இருக்குது, அவ்வப்பொழுது என்ன சிக்கல்கள் வருது, ஸோ அதெல்லாம் கண்டறிஞ்சு உதவி அவ்வப்பொழுது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தடுப்பூசி போடுறது, பராமரிப்புகள் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் சின்ன சின்ன இதை வந்து நாங்கள் அவ்வப்பொழுது அவங்களுக்கு சிறந்த முறையில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் பாலே இல்லாமல் இருந்தது. எந்த ஒரு டெய்ரியுமே இந்த பெல்ட்டுக்கு வந்து பால் எடுக்காமல் இருந்தாங்க. இன்றைக்கி இது ஒரு நல்ல ஒரு பாலுக்கான ஒரு ஹப்பாக ஆயிருக்கு. ஒரு குடும்பத்தில் இருந்து நம்ம வந்து ஒரு பாலை கலெக்ட் பண்ணி வீட்டிலே போய் எடுத்துகிட்டு வந்து பால் சென்டருக்கு கொண்டு வரோம். செக் பண்ணுற லாக்டோமீட்டரில் செக் பண்ணி நம்ம வந்து பால் பண்ணைக்கு அனுப்புகிறோம். அனுப்புகிற பாலை 1 வாரத்திலேயே அவங்க வந்து பால் தரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பால் பட்டுவாடு பண்ணுறாங்க. பிளான்ட்டுக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் வர்ற ஃபார்மர்ஸ் இந்த பாலை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி நாங்கள் அதில் ஒவ்வொரு சென்டருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக டெஸ்ட் பண்ணுவோம். ஃபேட் எவ்வளோ இருக்குது, அதில் எஸ்என்எஃப் எவ்வளோ இருக்குது, வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, யாருக்கு லோவாக இருக்கோ அவங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த மாதிரி லோ குவாலிட்டியாக வர மில்கை ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு நாங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லுவோம். இங்கே உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பால் பொருட்களும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான தரவுக்கு அப்புறம் தான் வந்து இங்கேருந்து நாங்கள் வெளியே மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுறோம். அதுக்கு தனியாக மைக்ரோபயாலஜி லேப் இருக்குது, கெமிக்கல் லேபார்ட்டரி இருக்குது, அதுக்கு உண்டான தனி சிஸ்டம் தனியாக இருக்குது. அது போக செக்ஷன் வைஸாக மில்க் ப்ராசஸிங்காக தனி யூனிட்டு, கேர்டு ப்ரொடக்ஷன் தனியாக ஒரு செக்ஷன் வைஸாக இது பண்ணுறது, ஃப்ளேவர்டு மில்க்கு தனி செக்ஷனாக இருக்கும். நம்ம வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நெய் பண்ணுறோம், ஃப்ளேவர்ட் மில்க் பண்ணுறோம், பட்டர், பன்னீர், இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்ம வேல்யூ ஆடட்டில் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் இருந்து வர்ற ஆர்டரை பேசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல அன்றாடம் வர்ற மில்கை நாங்கள் வந்து அன்றாடம் ப்ராசஸ் பண்ணி நாங்கள் மக்களுக்கு வந்து டெய்லி ஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு இதில் போய் நாங்கள் கொடுத்துட்றோம். டவுன் சவுத்தில் நீங்கள் எங்கே போய் ஃப்ளேவர்ட் மில்க் அப்படிங்கிற ஒரு பேச்சு நீங்கள் வந்தாலுமே நவீன் அப்படிங்கிற பிராண்ட் வராமல் இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் ஒரு பொசிஷனிங்காக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கிறாங்க. வேறு ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கையோ இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃப்ரூட் ட்ரிங்கையோ குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மில்க்குகளில் இருக்கிற தேவையான சத்துக்கள் கிடைச்சிருது. ப்ரோட்டீனோ கால்சியமோ அவங்களோட டே டு டே இதில் கிடைச்சிருது. இதனால் அவங்களோட ஹெல்த் கன்சர்னுமே ஒரு நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குது. குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸருங்கிறது என்னுடைய கஸ்டமர் தான். எனக்கு அந்த நேரம் நான் அப்படி தான் பண்ணது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனாலும் அவங்க வயிறும் மனதும் சேர்ந்து நிறைவடையணும்.
அந்த இது வரைக்கும் நான் ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு என்னுடைய உழைப்பை கொடுப்பதில் அதில் இது எடுக்க மாட்டேன். இந்த ஃப்ளேவர்டு மில்க் இண்டஸ்ட்ரியில் சவுத் சைடு நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த பிபி பாட்டிலை கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த கண்ணாடி பாட்டிலை வாங்கி யூஸ் பண்ணிக்கிருப்பாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகணுன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு ஆசைப்படுச்சுன்னு சொன்னால் வாங்கிட்டு போகணுன்னா வாங்கிட்டு போக முடியாது. மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும், நிறையா வேஸ்டேஜ் ஆகும். அதை ஹைஜீனான முறையில் ரீயூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும்போது பாலிப்ரொபிலின்னு சொல்கிற பிபி பாட்டில் நம்ம சவுத் சைடு நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நெய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே கஸ்டமர் மத்தியில் ஒரு ஸ்பெஷலான வரவேற்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி நம்ம நெய் வாங்கி யூஸ் பண்ணவங்க திருப்பி 2வது வாட்டி நம்ம பேரை சொல்லி அந்த நெய்யை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஸ்பெஷல் கிரேட் அக்மார்க் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் நம்மள்ட்ட இருக்குது. அது டே 1லேருந்தே நம்ம அந்த குவாலிட்டி ஸ்பெஷல் கிரேட் அக்மார்க்குக்கான குவாலிட்டி என்னவோ அதை மெயின்டைன் பண்ணி இன்ன வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா வருஷமும் மோர் தேன் 15 இயர்ஸாக நம்ம அந்த ஸ்பெஷல் கிரேட் அக்மார்க் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனுக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருக்கோம். நவீன் நிறுவனத்துடைய நோக்கமே வந்து ஒரு பசுமை புரட்சி கொண்டு வர்றது, அதன் மூலமாக ஒரு கால்நடை வளர்ச்சி கொண்டு வந்து கால்நடை வளர்ச்சியின் மூலமாக வெண்மை புரட்சி கொண்டு வரணுங்கிறது தான் நவீனுடைய ஒரு நோக்கம். கிட்டத்தட்ட ஒரு 500 ஆடுகள் இருக்குது, ஒரு 100-200 மாடுகள் இருக்குது. இது போக மாட்டுக்கு தேவையான தீவனத்தை இங்கே பயிர் செய்கிறாங்க. அதனால் மாடுகள் தன்னிறைவடையுது. நல்ல தீவனங்களை திண்டு நல்லா செழித்து நல்ல தரமான பாலை எங்களால் உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல தரமான பாலை எங்களால் வழங்க முடியுது. குவாலிட்டி இஸ் நாட் அன் ஆக்ட், இட் இஸ் அ ஹேபிட். இதை நம்ம நவீன் டைரியோட ஒரு ஃபார்முலா ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2 டெக்கேட்ஸாக இந்த குவாலிட்டியான ப்ராடக்டை நம்ம என் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத நவீன் டைரியோட ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் ஒரு ப்ரைடாக நினைக்கிறோம். எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் எம்ப்ளாயீஸ் தான் எங்கள் ஒரு பெரிய பில்லரு. ஃபார்மர்ஸ் எப்படியோ எம்ப்ளாயீஸ் அதே மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம். ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லை 10 வருஷம் 20 வருஷம். அதை தாண்டி எங்களோட பயணித்தவங்கள எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அவங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமோ அவங்களும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சரியான பொருளை சரியான தரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது, இதை எப்பயுமே இந்த நவீன் டைரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நவீன் டைரி நிறுவனத்தில் பணியாற்றுறதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மக்களுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமான தயாரிப்பை கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நிறுவனம் எப்பயுமே மக்களுக்கான நிறுவனமாக இருக்கணும். நம்ம நவீனும் அதே மாதிரி மக்களுக்கான நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ 18 வருஷ காலமாக இந்த நவீன் பால் நிறுவனத்தின் மூலமாக ஒவ்வொரு விவசாயிகளும் மேம்படுறதை பார்க்கும்போது, அதை எங்கள் மூலமாக பயன்படுறாங்க, மேம்படும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நவீன் பால் பண்ணைக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கு இந்த சுத்தப்பட்டு கிராமத்துக்கே நல்லமணினா யாருன்னு தெரிகிற அளவுக்கு நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். நவீன கறந்ததுலேருந்து காசு கண் மாதிரி வருது. எனக்கு அது ஒன்று தெரியும். எந்த ஒரு பிரச்சனை இன்னும் அதை விட விலகத்துக்கு எங்களுக்கு மனசு இல்லை. இது ஒரு 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 மூமெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஒயிட் மூமெண்ட், ஒயிட் ரெவல்யூஷன் மாதிரி ஒரு ஒயிட் மூமெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு நல்ல ஒரு கால்நடை வளர்ச்சி, நல்ல ஒரு 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 பசுமை திட்டங்கள், இது ஒரு கிராமத்தோடு சேர்ந்து நம்மளும் வளரணும், நம்மளோட சேர்ந்து கிராமமும் வளரணும் அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே என்றைக்குமே டே டு டே பேசிஸில் ஓடிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஒரே மாதிரி வளர்ச்சியாக இருக்கணும். கூட்டு முயற்சி, கூட்டு வளர்ச்சி. உயிர் வாழ உடம்புக்கு உணவு வேணும். அந்த அடிப்படையில் இந்த துறையில் கடைசி வரைக்கும் நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய நோக்கம். எல்லாருமே அதை இதாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தியத்துக்கு உட்பட்ட இந்த துறையில் குவாலிட்டியான ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. போய் முயற்சி பண்ணுறோம். அதாவது சேருங்கிற எண்ணத்தில் எல்லாமே போய் சேருங்கிற எண்ணத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு போகுங்கிற நம்பிக்கையில் செய்வோம். வாங்க எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியாக செய்வோம். உயரட்டும், சமூகம் வளரட்டும், நாடும் உயரட்டும் சொல்லிட்டு